இன்றைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கவனிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா பிரவாചകന്റെ புஸ்தகம் 44ஆம் அத்தியாயம் 2-3 வாக்கியங்கள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகவள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். போதும். இன்றைய காலகட்டத்தில் நாம் உலகத்திற்கு நேராய் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது சகல உலக அரசியலும் உலக அரசியல்வாதிகளும் அதிகமாய் பயந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? சீக்கிரமாக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், மிக விரைவாக இந்த உலகத்தை ஒரு 3ஆம் உலக போர் தாக்கும். 3ஆம் உலக போர் என்று வந்தால் இந்த உலகம் இனிமே நிலை நிற்காது, உலகம் சுடுகாடாய் மாறிவிடும் என்று உலகமெல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்தியா தேசத்தின் அரசியல்வாதிகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? தேர்தல் முடிந்திருக்கிறது, முடிய போகிறது. ஜெயிப்போமா, ஜெயிக்க மாட்டோமா, ஓட்டு கிடைக்குமா, இல்ல ஜெயில் கிடைக்குமா என்று இந்தியா தேசத்தின் அரசியல்வாதிகள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் பயந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான பயங்கள். பரீட்சை எழுதின பிள்ளைகள் வெற்றி பெறுமா, தோல்வி அடையுமா என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். வேலைக்காய் காத்திருக்கிறவர்கள் வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று பயந்து போயிருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து, அவர்கள் எதிர்காலத்தை குறித்து யோசித்து பயந்து போயிருக்கிறார்கள். இப்படியாக பலவிதமான பயங்கள் இன்றைக்கு மனித மனத இருதயத்தை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு வேத பண்டிதன் இப்படியாய் தன் புத்தகத்தில் எழுதினார், 365 விதமான பயங்கள் ஒரு மனிதனை தாக்குகிறதா? எவ்வளோ? 365 விதமான பயங்கள். தொட்டதுக்கெல்லாம் பயம். இயற்கையை பார்த்தால் பயம், மழையை பார்த்தா பயம், வெயிலை பார்த்தா பயம், ஆமென், இருட்டை பார்த்தா பயம், சிலவர்களுக்கு பகலை பார்த்தா பயம், புலியை பயம், சிங்கத்தை பயம், மிருகங்களை பயம், பறவையை பயம், எலியை பயம், புலியை பயம், பல்லியை பயம், எதற்கெடுத்தாலும் பயம் இன்றைக்கு மனித மனதை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. மனைவிகளுக்கு புருஷர்களை பார்த்தால் பயம், சில புருஷர்களுக்கு மனைவிகளை பார்த்தால் பயம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பார்த்தால் பயம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பார்த்தால் பயம், சில விசுவாசிகளுக்கு ஊழியக்காரரை பார்த்தா பயம், சில பாஸ்டங்களுக்கு விசுவாசிகளை பார்த்தாலே பயம். இப்படி பலவிதமான பயங்கள் இன்றைக்கு மனிதனை தாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் 366 தடவை ஆவியானவர் தொடர்ந்து 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 சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று 366 தடவை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 365 பயம் இருக்குன்னா 306 தடவை ஆண்டவர் சொன்னார் பயப்படாதேன்னு. அல்லேலூயா. அதிகாலையிலே சுகர், பிரஷர் இதெல்லாம் குறையறதுக்கு மருத்துவர்கள் சொல்லுவார்கள், காலையிலே வெறும் வயிற்றிலே மாத்திரை சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், 365 நாட்கள் 365 பயங்கள் உங்களை தாக்கும் என்றால் தினந்தோறும் அதிகாலையில் எழும்பி நம்மை பார்த்து நாமே சொல்லணும், இன்றைக்கு நீ எதற்கும் பயப்படாதே. அல்லேலூயா. காலையில எழும்பும் போது முதல்ல சொல்ல வேண்டியது, மனமே, இருதயமே, நம்ம பேரை சொல்லிட்டு நம்ம சொல்லணும், இன்னைக்கு நீ எதற்குமே
பயப்படக்கூடாதுன்னு 365 கால் நாள் இருந்தால் 366 நாளும் பயப்படாமல் இருப்பதற்கு 366 தடவை வேதாகமத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. எனக்கு தெரியும், இன்றைக்கு இந்த ஆலயத்திலே கடந்து வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்திற்கு பயந்து வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒன்றை நினைத்து பயந்து வந்திருக்கிறீர்கள். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீர் அதற்கு பயப்படாதே. எதற்கு நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ, எதை நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ அதை குறித்து நீ பயப்படாதே. இந்த வார்த்தை யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதனுடைய முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமே. போதும் என் தாசனாகிய யாக்கோபே, கவனிங்க. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில். இந்த வார்த்தை 2-3 வார்த்தைகளை நாம் வாசித்தோம். அங்கே நாம் வாசித்தோம், நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே நீ பயப்படாதே. ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னார் என்றால், யாக்கோபு ஒரு விஷயத்தை குறித்து நினைத்து பயந்து கொண்டிருந்தான். என்ன விஷயம்னா, தன்னுடைய 13 பிள்ளைகளையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் நினைத்து யாக்கோபு பயந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. யாக்கோபு பிறந்தது, யாக்கோபு வளர்ந்தது ஒரு நல்ல பக்தியுள்ள குடும்பத்தில். தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு, ஈசாக்கினுடைய தகப்பன் ஆபிரகாம், இவர்கள் எல்லாரும் தேவனோடு நெருங்கி ஜெபித்து, ஆமென், தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி தேவ பக்தியோடு வாழ்ந்து வளர்ந்து பிறந்து வந்த ஒரு குடும்பத்தில் யாக்கோபினுடைய 13 பிள்ளைகளும் ஒருவனை கூட ஒழுங்குள்ளவன் என்று சொல்ல 13 பிள்ளைகளிலே ஒருவனை கூட காட்ட முடியாது. யோசேப்பை தவிர 12 பேரையும் காட்ட முடியாது, ஒருவன் கூட நல்லவன் என்று. நீங்கள் ஆதியாமத்தின் புஸ்தகத்தை படித்து பார்த்தால் மூத்த மகனாகிய ரூபன், அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, தகப்பனுடைய தகப்பனுடைய படுக்கையை அசுத்தப்படுத்தினவன் ரூபன், மூத்த மகன். சிமெயோன் லேவியை குறித்து சொல்லுகிறது, கொலையாளிகள் 2 பேர்களும் இணைந்து கொலை செய்ய புறப்பட்டவர்கள். தானை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் பீறி போடுகிற சிங்கம். இப்படி ஒரே மகளாகிய தீனாளை குறித்து வசனம் சொல்லுகிறது, தவறாய் நடந்தவள், சேரக்கூடாதவர்களோடு இணைந்து யாக்கோபின் பெயரை கெடுத்தினவள். இப்படி 13 பிள்ளைகளை பெற்று வைத்தும் ஒருவன் கூட, ஆமென், தன் தலையை நிமிர செய்தவன் என்று சொல்வதற்கு ஒருவன் கூட இல்லாமல் பயந்து நடுங்கி இருக்கிற யாக்கோபு. நீங்கள் ஆதியாகமம் 35வது அதிகாரத்திற்கு திரும்பி வரும் பொழுது, ஆமென், அந்த இடத்துல 34வது அதிகாரத்திலே நான் சொன்ன இந்த காரியங்கள், சம்பவங்கள் உண்டு. 34வது அதிகாரத்தில் சிமெயோனும் லேவியும் இணைந்து தன்னுடைய சகோதரியை தவறாக நடத்தின சேகேமனுடைய தேசத்திலே கடந்து சென்று அந்த தேசத்தார்களை பட்டயத்தினால் அடித்துவிட்டு கொன்றுவிட்டு அவர்கள் திரும்பி வரும் பொழுது அந்த தேசத்தார்கள் வந்து எங்களை கொன்று விடுவார்களோ என்று நினைத்து, பிள்ளைகளை குறித்து நினைத்து பயந்திருக்கிற யாக்கோபு. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நினைத்து கலங்கி போயிருக்கிற யாக்கோபு. ஆமென். நான் ஜெபிக்கிறவனாயிருந்தும் என் பிள்ளைகள் ஜெபிக்கிறவராக இல்லையே. நான் கர்த்தரை பின்பற்றுகிறவனாக இருந்தும் என் பிள்ளைகள் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இல்லையே என்று பிள்ளை
பிள்ளைகளை குறித்து நினைத்து பயந்திருக்கிற ஒரு யாக்கோபு. இன்றைக்கு அருமை தேவஜனம் என்னை நன்றாக கவனிக்க வேண்டும். ஒருவேளை இந்த காலை வேளையிலே தேவ திருச்சபையிலே கடந்து வந்து அமர்ந்திருக்கிற நம் அநேகர்களுடைய இதயத்தின் கலக்கம் நம்முடைய பிள்ளைகளை நினைத்தும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்துமாக இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் 3வது வசனம், ஏசாயா 44 3வது வசனத்தில் பயந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்கள் என்னவாகி விடுமோ, அவர்கள் எதிர்காலம் என்னவாகி விடுமோ, அவர்கள் ஜெபிக்காதவர்களாய் போய்விடுவார்களோ, தேவனை விட்டு விலகி விடுவார்களோ, தேவனோடு உறவில்லாமல் இருப்பார்களோ, நரகத்திற்கு பாத்திரவான்களாய் மாறுவார்களோ என்று பயந்திருக்கிற யாக்கோபை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. யாரு நன்றாயிருக்க மாட்டாங்க, யாரு ஆமென் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுவார்கள், யார் தேவனோடு உறவில்லாமல் இருப்பார்கள் என்று யாக்கோபு நினைத்து கொண்டிருக்கிறாரோ, அந்த யாக்கோபை பார்த்து அந்த பிள்ளைகளை காட்டி ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபை அவர்களை குறித்து நீ பயப்படாதே. இன்றைக்கு அவர்கள் உன் பார்வைக்கு பயனற்றவர்களாக இருந்தாலும் நீ விசுவாசிப்பாய் என்றால் உன் சந்ததி நான் என் ஆவியை ஊற்றுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன் சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை மறந்து நாளைக்கு அவர்கள் எப்படி மாறப்போகிறார்கள் என்பதை இருதயத்திலே கனவு கண்டு அதற்காய் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆமென் யாக்கோபினுடைய பிள்ளையாகிய ஆமென் ரூபேன் எப்படி அந்த காலத்தில் இருந்தானோ அப்படியே இருக்கலாம். ஆனால் அந்த ரூபேனை நான் பார்த்து ஆமென் நீ ஒரு ஆமென் யோசேப்பு என்று விசுவாசத்தின் கண்களால் நாம் காண வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ரூபேனா இருக்கலாம், தவறாக நடந்தவனாயிருக்கலாம், தவறாக நடக்கிறவனாயிருக்கலாம், தேவனை விட்டு விலகிறவனாயிருக்கலாம், கீழ்ப்படியாதவனாக இருக்கலாம், பாவம் செய்கிறவனாக இருக்கலாம், தேவனோடு உறவில்லாதவனாக இருக்கலாம். ஆனால் அவனை பார்த்து தரிசனம் பெற்ற யோசேப்பை மனதிலே கொண்டு வந்து ஆமென் ரூபேன் அல்ல நீ யோசேப் என்று சொல்ல ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டது, இன்னும் சொல்றேன், நமக்கு கொடுக்கப்பட்டது ரூபேனாக இருக்கலாம். ஆனால் அவர்களை யோசேப்பாக மாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு, பெற்றோர்களாகிய நம்முடைய பொறுப்பு. ஆமென். அவர்களை பார்த்து ரூபேனே ரூபேனே சொல்லாம யோசேப்பே யோசேப்பேன்னு சொல்ல ஆரம்பி. ஹல்லேலூயா. அதற்கு நான் சொல்றேன், ரூபேனே யோசேப்பா மாற்ற முடியுமா? முடியுமா? ஹலோ பாஸ்டர், நீங்க நினைச்சா முடியும். அப்படியா? யார் நினைக்கணும்? எல்லாரும் எல்லாம் நினைக்க வேண்டாம், எல்லாரும் எல்லாம் நினைக்க மாட்டாங்க. யார் நினைக்கணும்? பெற்றோர்கள் நினைக்கணும். எங்க பாஸ்டர் சரியில்லை, அதனால பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலை. நாங்க போற சபை சரியில்லை, அதனால பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலை. இது சொல்ல வைப்பது சாத்தான். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 13 பிள்ளைகளும், யாக்கோபினுடைய 13 பிள்ளைகளும் பிறந்து வளர்ந்தது யாரு வீட்டில்? கொஞ்சம் என்னோட சேர்ந்து வாங்களே. யாரு வீட்டில்? 13 பிள்ளைகளும் பிறந்து வளர்ந்தது யாரு வீட்டில்? யாக்கோபின் வீட்டில், ஜெபிக்கிறவன் வீட்டில், ஆராதிக்கிறவன் வீட்டில், பரம்பரையா பெந்தெக்கோஸ்தேல பிறந்தவன் வீட்டில். ஆனால் அவன் ஜெபிக்கிறவன் வீட்டில் பிறந்தும் ஒருவன் கூட ஒழுங்கில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு ரூபேனாயிருக்கலாம், இன்றைக்கு ஆமென் இன்றைக்கு தான்களாயிருக்கலாம், இன்றைக்கு சிமையோன் லேவிகளாயிருக்கலாம். ஆனால் அவர்களை யோசேப்பாய் மாற்ற நம்மாலே முடியும், நம்மாலே முடியும். அல்லேலூயா.
எப்படி முடியும்? சுருக்கமா சில காரியங்கள் உங்களுக்கு நான் பேசி முடிக்க போகிறேன். 35வது அதிகாரம். இன்னும் தொடர்ந்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பேசுவேன். திருச்சபைக்கு தேவையான ஒரு விஷயம் எனக்கு தெரியும். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் உள்ள பெற்றோர்கள் நீங்கள் இங்கே கடந்து வந்து அமர்ந்திருப்பீர்கள் என்றால், பெற்றோர்களே உங்களுடைய கடமைகள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் ரட்சிப்பிலே வருவதற்காக, உங்கள் பிள்ளைகள் உங்களோடு கூட திருச்சபையிலே வந்து தேவனை ஆராதிப்பதற்காக நீங்கள் உங்களுடைய பொறுப்பு என்ன? 35வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகி. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய், பெத்தேலுக்கு போ. நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. நான் கவனிக்கணும், ஆரான் தேசத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமை வேலை செய்த யாக்கோபை ஆரானிலிருந்து புறப்பட செய்ததே எதற்காக? பெத்தேலுக்கு போவதற்காக. அல்லேலூயா. எதற்காக? பெத்தேலுக்கு போவதற்காக. பெத்தேல்னா என்ன தெரியுமா? பெத்தேல், பெத்தேல் தேவனுடைய வீடு. இதெல்லாம் தெரியறதுக்கு தான் பைபிள் ஸ்டடி வைக்கிறோம். வந்தா தானே தெரியும். இப்பவும் காலேஜில் இருக்கும் நினைக்கிறோம், ஆனா எல்கேஜி இப்போ எல்கேஜி கூட வரலையே. பெத்தேல்னா என்னன்னு கேட்டா வாய ஆமேன் திறந்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, தெரியலையே. பெத்தேல்னா தேவனுடைய வீடு. பெத்தேல்னா தேவனுடைய வீடு. ஆமென். இந்த தேவனுடைய வீடாகிய பெத்தேலுக்கு வருவதற்காகத்தான் ஆண்டவர் யாக்கோபை ஆரானிலிருந்து புறப்பட செய்தார். ஆரானிலிருந்து புறப்பட்டார். யாக்கோபு இப்போ பிள்ளைகளோடு கூட எங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு தெரியுமா? சேக்கேமிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைகள் மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்ற வேண்டும் என்றால் திருச்சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழும்பி பெத்தேலுக்கு புறப்படு. ஒரு ஆமென் காணமே, ஒரு அல்லேலூயா காணமே. ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுதே. அல்லேலூயா. இருக்கிற இடத்தை விடுறதுக்கு கஷ்டம், அதனால தானே இன்றைக்கு கொஞ்சம் யோசிக்கணும். யாக்கோபு இதற்கு முன்பாக இருந்த இடம்தான் இந்த பெத்தேல். ஆரானுக்கு போவதற்கு முன்பாக இரவிலே கல் தலையணையாக வைத்து படுத்து தூங்கி அங்கு அந்த கல்லை எடுத்து வைத்து அந்த கல்லின் மேல் எண்ணெயை ஊற்றி அந்த கல்லுக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே ஒரு உடன்படிக்கை செய்தால், ஆண்டவரே நீர் என்னை பத்திரமாக திரும்பி கொண்டு வந்தால் நீர் எனக்கு தேவனாயிருப்பார், இது உன்னுடைய ஆலயமாயிருக்கும் என்றெல்லாம். ஆமென். நான் எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலே உமக்கு தசமபாகம் கொடுப்பேன் என்றெல்லாம் உடன்படிக்கை செய்துவிட்டு இப்ப ஆண்டவர் உன்னை செழிப்போடு ஆசீர்வாதத்தோடு திரும்பி வர செய்த பொழுது பெத்தேலுக்கு வர வேண்டியதை விட்டு நீ எங்க போய் உட்கார்ந்திருக்கிற? சீகேமுக்கு போய் உட்கார்ந்திருக்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ எழும்பு. என்ன செய்? எழும்பு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எங்க வைத்தாரோ, ஆண்டவர் வைத்த இடத்திலே நாம் இராமல் வேற ஏதோ ஒரு இடத்திலே போய் யாரோடோ உறவு வைத்து நாம் உட்கார்ந்திருக்கிறோம் என்றால், ஆவியானவர் சொல்லுகிறார், உன் சந்ததி மேல ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தையும் ஊட்ட முடியாது நீ சீகேமிலே இருக்கும் வரையிலும். எப்பொழுது நீ வரவேண்டிய பெத்தேலுக்கு திரும்பி வருவாயோ, ஆவியானவர் சொல்லுகிறார், உன் சந்ததி என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமில்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பெத்தேலுக்கு போய் பலிபீடத்தை கட்டு. அப்படித்தானேமா? வசனம் வாசிமா. 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து. தேவஜனமே, நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், நம்முடைய தலைமுறைகளுக்காக நாம் இதாகலும் செய்யாம போனால், நம்முடைய தலைமுறைகள் வழி தவறி போனால்,
அந்த பழி வேறு யாரு மேலையும் போட்டு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாக அவர் அதை நிறைவேற்றுவார். ஒருவேளை சகோதரி, உன் புருஷன் சொன்னதை நிறைவேற்றாமல் இருக்கலாம். உன் தகப்பன் சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றாமல் இருக்கலாம். ஒருவேளை பாஸ்டர் சொன்ன வார்த்தை கூட பாஸ்டர் நிறைவேற்றாமல் இருக்கலாம். ஆனால் வார்த்தை சொன்னால் அவன் மாறாதவர் ஆண்டவர். அவர் சொன்னார், பெத்தேலுக்கு வந்தால் உன் சந்ததி மேல் என் அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன். அப்படின்னா அவன் கடந்த நாட்கள் நீ எங்கே இருந்தாயோ, ஹலோ கொஞ்சம் திரும்பி பார். கடந்த நாட்கள் பெற்ற அபிஷேகம், கடந்த நாட்கள் அவன் ஜெபித்த ஜெபம், கடந்த நாட்கள் உபவசித்த உபவாசம், கடந்த நாட்கள் ஊழியத்திற்காக உழைத்த ஒத்துழைப்பு, கடந்த நாட்கள் ஊழியத்திற்காக தாராளமாய் கொடுத்தது, ஆமென். கடந்த நாட்கள் ஆமென் கூட்டங்களுக்கு ஓடி ஓடி வந்தது, கடந்த நாட்கள் திருச்சபையோடு உள்ள ஐக்கியம், இதையெல்லாம் விட்டு இன்றைக்கு சீகேமிலே யாரோடோ உறவை வைத்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க காரணம் அதுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு பத்தேலுக்கு வா. பத்தேலிலே கர்த்தர் காத்திருக்கிறார். அடுத்தது நீ செய்ய வேண்டியது, எனக்காக என்ன செய், ஒரு பலிபீடத்தை கட்டுப்பா. ஒரு பலிபீடத்தை கட்டு. பத்தேலிலே ஏற்கனவே ஒரு கல்லை நாட்டி வைத்தான் யாக்கோபு. ஆமென். ஏற்கனவே அங்கே நான் யோசிக்கிறேன், அது ஒரு பலிபீடத்திற்கு நிழல். ஆனால் அன்றைக்கு கட்டின பலிபீடம் இன்றைக்கு இடிந்து போய் கிடக்கிறது. அல்லேலூயா. எந்த பலிபீடம் இடிந்து போய் கிடக்கிறது என்பதை ஆராய்ந்து உணர்ந்து ஆமென் கட்ட வேண்டிய பலிபீடத்தை கட்டுவதற்கு இன்றைக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தினால், அருமையான திருச்சபை ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், என்னால் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நமக்கு தெரியும், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, கர்மேல் மலைக்கு மேலே ஏறி நின்று வானத்திலிருந்து அக்கினி இறங்கும்படியாய் எலியா செய்த முதல் காரியம், இடிக்கப்பட்டிருந்த பலிபீடத்தை செப்பனிட்டான். அல்லேலூயா. இடிக்கப்பட்டிருக்கிறவைகள் செப்பனிடணும். கடந்த நாட்கள் நன்றாயிருந்த பலிபீடம் இன்றைக்கு எங்க, நான் சொல்றேன், அக்கினி இறங்காமல் இருக்க காரணம் என்னவென்று எலியா தீர்க்கதரிசிக்கு தரிசனம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் இறங்காமல் இருக்க காரணம் பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கிறது, பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, ஐக்கியம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, அன்பு இல்லாமல் போயிருக்கிறது. ஒருவனை பார்த்தா ஒருவனுக்கு பிடிக்கல, அவன் மூஞ்சிலே மூடிக்க மாட்டான், அவன் மூஞ்சில நான் சாகிற வரைக்கும் அவங்ககிட்ட பேச மாட்டேன். ஒரு சிஸ்டம் கிட்ட ஒரு நாளைக்கு சொன்னாங்க, நான் சாகிற வரைக்கும் அந்த பொம்பளை கிட்ட பேச மாட்டேன். அப்ப பரலோகத்துக்கு அவ போற பரலோகம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் அங்க ஒவ்வொரு தனித்தனி பரலோகமா கட்டி வச்சிருக்காருன்னு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. பலிபீடம் கட்டப்படணும். ஹல்லேலூயா. நான் சில நேரத்தில் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பண்ணின ஒரு பிரசங்கம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆண்டவர் பிரியப்பட வேண்டும் என்றால் நாம் வெறுக்கிற சிலுவைகளை நேசிக்க ஆரம்பிக்கணும். நாம் நேசிக்கிற சிலுவைகளை வெறுக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. எப்படி? நாம் வெறுக்கிற சிலுவைகளை நேசிக்க ஆரம்பிக்கணும். நாம் நேசிக்கிற சிலுவைகளை வெறுக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மேல் பிரியப்படுவார். இன்றைக்கு கட்ட வேண்டிய பலிபீடங்களை கட்டி எழுப்புகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. எங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது,
எங்கே தகர்க்கப்பட்டிருக்கிறது? ஐக்கியம் தகர்க்கப்பட்டிருக்கிறதா? அன்பு சிதறி போயிருக்கிறதா? ஆமென். ஆராதனை தகர்க்கப்பட்டிருக்கிறதா? ஆமென். ஜெபம் இல்லாமல் போயிருக்கிறதா? ஆமென். என் ஆவிக்குரிய வாழ்க்கை பழையபடி இல்லாமல் ஆமென் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறதா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் என் உபவாசத்திற்கு திரும்பி வருகிறேன். நான் பழைய ஜெபத்திற்கு நான் திரும்பி வருகிறேன். அல்லேலூயா. பழைய ஆராதனைக்கு நான் திரும்பி வருகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் பலிபீடத்தை கட்டு. ஒன்று, எழும்பி சீக்கேமை விட்டு பெத்தேலுக்கு வரணும். அப்படின்னா முதலாவதாக விட வேண்டிய சில உறவுகளை நீ விடணும். சில உறவுகள் நம்மை அழிக்கும். சில உறவுகள் நம்மை அழிக்கும். சில உறவுகள் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழிக்கும். ஏன்? ஆறாலிருந்து புறப்பட்டு ஒழுங்கா பெத்தேலுக்கு வந்திருந்தா சீக்கேமிலே ஒருத்தன் பிள்ளைய கெடுத்திருப்பானா? சீக்கேமுக்கு போய் கூடாரம் போட உங்ககிட்ட யாரு சொன்ன? சீக்கேமோடு உள்ள ஐக்கியம் தானே உன் ஆமென் மகளை கெடுத்தது, உன் பிள்ளைகளை கொலையாளிகளாய் மாற்றினது. எல்லாமே சீக்கேமோடு உள்ள. ஹலோ, ரொம்ப சூடா இருக்கோ? ரொம்ப குளிரா இருக்கோ? இந்த ஏசி போட்டிருந்தா நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். பிரைஸ். அதுக்கு முன்னே அனலா இருந்தீங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். எதை விடணும்? யாரோடு உள்ள உறவு விடணும்? யாக்கோபுக்கு நல்ல என்னது நல்ல 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 ஞாபகம் இருக்கும் நினைக்கிற தன் தாத்தா. கானானுக்கு அழைக்கப்பட்ட ஆபிரகாம் கானானிலே போய் குடியிருப்பதை விட்டு விட்டு கானானிலிருந்து எகிப்திற்கு போன சரித்திரம் யாக்கோபுக்கு தெரிந்திருக்கும். கானான்ல போச்சுன்னா கானான்ல தாங்க இருக்கணும். ஹலோ, ஆண்டவர் உங்களை எங்க கொண்டு வைக்கிறாரோ சாகர வரைக்கும் அங்க இருங்க. சாகர வரைக்கும். இடையில எகிப்தெல்லாம் இப்படி வந்து வந்து போகும். என்ன செய்யாதீங்க. வெள்ளிக்கிழமை நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தும் போது சொன்னேன், என்ன நடந்தாலும் சபையை விட்டு போகாதீங்க. சபை உங்களது. பாஸ்ட பிடிக்கலையா? பாஸ்ட் போட்டோம். ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க? பாஸ்டரை அனுப்பி விடுங்க. நீங்க போகாதீங்க. நீங்க சபை உங்களது. இது சொன்ன போது ஒரு ஆண்டி சொன்னாங்க, பாஸ்டர் அப்படிதான் பாஸ்டர் நாங்க செஞ்சோம். இங்க இல்லை, நம்ம சர்ச்சில் இல்லை, அவங்க முன்ன இருந்த போது ஒரு சபையில் அப்படிதான் செஞ்சாங்களா? சபை நீங்க ஏன் போனோம்? நம்ம ஏன் பெத்தேலை விட்டு சீகேமுக்கு போனோம்? ஹலோ, அந்த ஒரு உணர்வு திருச்சபைக்கு வந்தா எழுப்புதல் ஆரம்பிக்கும். சபை என்னுடையது. அல்லேலூயா. சபை பாஸ்டர் நினைச்சா நீங்க பாஸ்டரை காணும் போதெல்லாம் பாஸ்டர் பின்னாடி போயிடுவீங்க. ஆனா சபை என்னுடையது நினைச்சா எத்தனை பாஸ்ட் வந்துட்டு போனாலும், எந்த பாஸ்ட் வந்தாலும் போனாலும் நான் இங்க தான் இருப்பேன். நீ வேணா போ. யாரு? பாஸ்ட் வேணா போ. பாஸ்ட பிடிக்கலையா ஜெபம் பண்ணி பண்ணி அனுப்பி விட்டுடுங்க. அல்லேலூயா. நான் அமைதியா இருக்கீங்க. அடுத்த ஐடியா பார்க்கலாம்னு யோசிக்கிறீங்களோ? அல்லேலூயா. சேகேமை விட்டு எழும்பி பெத்தேலுக்கு போ. ஆபிரகாம் தேவன் அனுப்பின கானானை விட்டு எங்க போயிட்டா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எகிப்து கனானை விட செழிப்புள்ளது என்று கண்டு ஆபிரகாம் எழும்பி எங்க போய்விட்டார்? எங்க நான் சொல்றேன், ஆண்டவர் அனுப்பின இடமா இருந்தாலும் சில நேரத்திலே பஞ்சம் வரலாம். விளங்குதா? எப்பவுமே பாலும் தேனும் அப்படின்னு நினைக்க கூடாது. சில நேரத்தில் என்ன வரலாம்? ஏன் நீங்க ரூத்தின் புஸ்தகத்தை வாசித்தால் அங்கேயும் நாம் வாசிக்கிறோம், பேத்லகேம் என்றால் அப்பத்தின் நாடு, அப்பத்தின் தேசம் என்று அர்த்தம்.
அப்பத்தின் தேசத்திலே கூட என்ன வரலாம்? பஞ்சம் வரலாம், பஞ்சம் வரலாம். ஆனால் கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிற இடம், அந்த பெத்தேலா இருந்தாலும் பேத்லகேமா இருந்தாலும் அங்க பஞ்சம் வந்தாலும் அங்கே கர்த்தர் நாட்டினால் அவனை போஷிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேசத்திலே பஞ்சம் வந்த பொழுது எல்லாரும் பஞ்சத்திலே அடிபட்டாலும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு ஏலியா ஒரு நேரம் கூட பட்டினி போடாமல் ஏலியாவுக்கு தேவையான உணவுகளை கொடுக்க தேவன் வல்லவர் என்றால், நம்மை வைத்திருக்கிற இடத்திலே கடைசி வரையிலும் நாம் உறுதியாயிருந்தால் நமக்கு தேவையானவைகளை எல்லாவற்றையும் கொடுக்க நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் சீக்கேமை விடுவேன், சீக்கேமோடு உள்ள உறவுகளை விடுவேன். அப்படின்னா தேவையில்லாத குணங்களை, தேவையில்லாத குணாதிசயங்களை விட்டு தேவனுடைய வீடாகிய பெத்தேலுக்கு நான் வருவேன். அடுத்தது அங்கே வந்து நான் ஒரு பலிபீடத்தை கட்டுவேன். அல்லேலூயா. பலிபீடம்னா என்ன? பலி என்றால் கர்த்தரை துதிக்கும் துதி, கர்த்தரை துதிக்கும் துதி. பழைய ஏற்பாடிலே பலிபீடத்தின் மேல் வைத்திருந்த பலி பொருள் ஆமேன் எரிந்து அதனுடைய புகை மேலே எழும்பின பொழுது கர்த்தர் அந்த பலியிலே பிரியப்பட்டார். புதிய ஏற்பாடிலே நீங்களும் நானும் துதிக்கும் துதிதான் ஆமேன் கர்த்தர் பிரியப்படுகிற பலி. அப்படின்னா வாயை மூடிட்டு இருக்கிறவன் மேலே கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டான். வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கிறவன் மேலே கர்த்தர் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. எப்பொழுதுமே துதிக்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. எப்பவுமே துதிக்கணும், எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்குமே துதிக்கணும். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டாலும் என்ன செய்யணும்? ஆண்டவர் நம் ஜெபத்தை கேளாமல் இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாலும் ஆண்டவரை, ஆண்டவர் நமக்கு வியாதியை அனுமதித்தாலும் நாம் ஆண்டவரை, அல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தீமையை அனுமதித்தாலும் தேவ பிள்ளைகள் தேவனை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தீமையை என் ஆண்டவர் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய வீடாகிய பெத்தேலாகிய தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வந்து நீ தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும். Praise the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய், என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ആദിയിൽ ചെയ്ത ക്രിയകളെ ചെയ്വായാകെ. ഏതിൽ വീണിരിക്കുന്നു എന്ന് ഓർത്ത് മാനസാന്തരപ്പെട്ട ആദ്യത്തെ പ്രവൃത്തി. ഹല്ലേലൂയ. ഗ്രേസിസ്റ്റ് தலையாட்டணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் ஒரு குட்டி வீட்டில், மாடி வீட்டில் நாங்கள் வாடகைக்கு இருக்கும்போது ஆமேன் எல்லா வாரம் வெள்ளிக்கிழமை பல்லாவரத்துலேருந்து ஓடி வருவாங்க கிரேஸ் சிஸ்டர். அவங்க மட்டும்தான் வருவாங்க. இப்போ சில நேரம் அந்த சோஷா மாஸ்டரில் அவங்க 2 பேர் தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர். இப்போ வசதி வாய்ப்பெல்லாம் வந்துச்சு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து, நம்ம வயசாயின்னு சொல்லவே கூடாது. நான் சில நேரத்தில் கண்ணாடியிலெல்லாம் போய் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் நான் தேத்திக்குவேன், நான் வயசாயின்னு சொல்லவே மாட்டேன். நான் எப்போவுமே வாலிபன். அது எப்படி நீங்கள் வயசாக முடியும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆயுசு 120, உங்களுக்கு 60 தான் ஆகுது. அப்போ பாதி வயசானே ஆகுது. எப்படி வயசாக முடியும்? அல்லேலூயா. நம்முடைய மனதுதான் எல்லாவற்றுக்கும். மோசே 80வது வயதில் தான் ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. நம்ம எல்லாம் இன்னும் ஊழியத்தை ஆரம்பிக்கல. அல்லேலூயா. இனிமே அப்படி நம்ம வயசாயிடுச்சுன்னு சொல்லவே கூடாது. ஆமென். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள்,
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. பழைய நிலைமைக்கு நம்ம திரும்பணும். பழைய ஆராதனைகளுக்கு நம்ம திரும்பணும். எதிலே விழுந்திருக்கிறோம்? எதிலிருந்து ஆமென் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில எது குறைந்திருக்கிறது? ஆராதனை குறைந்திருக்கிறதா? ஜெபம் குறைந்திருக்கிறதா? ஐக்கியம் குறைந்திருக்கிறதா? ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் குறைந்திருக்கிறதா? ஆண்டவர் கொடுத்த ஊழியம் விட்டுவிட்டேனா? உணர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்புவாய் என்றால், திரும்பி வருவாய் என்றால் உன் சந்ததி மேல் நான் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. உன் சந்தானத்தின் மேல் நான் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னது, அடுத்த வாரம் அந்த சப்ஜெக்டை நான் உங்களுக்கு பேசுவேன். இப்போ ஆண்டவர் நம் கரத்திலே கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தாந்தோன்னிகளாக இருக்கலாம், கீழ்ப்படியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் அவர்களை பார்க்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமையை நாம் பார்க்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு யாராய் மாற வேண்டும் என்று நாம் இருதயத்திலே அவர்களை குறித்து கனவு காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் எப்படி கனவு காண்கிறேனோ அதை போல ஆண்டவர் அவர்களை மாற்றுவார். நான் பல தடவை இங்க சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். என்னை எங்க அப்பா 3 வாட்டி சபிச்சாரு. நீ ஒரு நல்ல கொள்ளக்காரனா மாற வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. திருடர்களுக்கெல்லாம் தலைவனா மாறுவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எங்க அப்பா எங்க கொண்டு காசு வச்சாலும் அது நைட்டு அவர் வாய்க்குள்ளே போட்டு விழுங்கிக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்தாலும் ராத்திரியிலே வயத்திலிருந்து நான் எடுத்துடுவேன். அப்படி கில்லாடி. அப்போ எங்கள் அப்பா என்னை ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் தான், டே நீ ஒரு கொள்ளக்காரனா மாற வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவர் அன்றைக்கு அப்படி சொன்னாலும் எங்கள் அம்மா எனக்காக ஜெபித்த ஜெபம், எங்கள் அம்மாவின் மனசில் நான் இன்னொருவன். எங்கள் அப்பா என்னை கொள்ளக்காரனா பார்த்தாலும் எங்கள் அம்மாவின் மனசில் அப்போவே என்னை அச்சன் அப்படின்னா மருத்துவமா சபை பள்ளியில் அச்சன் அப்படின்னா அந்த ஃபாதர். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆண்டவரே எங்கள் பையனை உனக்காக ஊழியத்துக்காக அந்த அந்த அங்கியெல்லாம் போடுற ஒரு 1000 கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படின்னு சின்ன வயசுல எங்கள் அம்மா ஆமென் என்னை பிரதிஷ்டை பண்ணினாங்க. அங்கி போடலனாலும் அவங்க அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணின பிரதிஷ்டை படியாகவே ஆண்டவர் என்னை மாற்றினார். அங்கி போடலன்னா ஒரே குறை தான், நான் அது போடணும்னா கூட நான் போட்டுடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆமென் எங்கள் அப்பாவினுடைய ஜெபமும் எங்கள் அம்மாவினுடைய ஜெபமும் என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. எங்கள் அப்பா சொன்னார்ல, நீ ஒரு நல்ல கொள்ளக்காரனா மாற வேண்டான்னு. உண்மையா கர்த்தரனை ஒரு கொள்ளக்காரனா மாற்றிட்டாரு. ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கிற கொள்ளக்காரனா. என்னுடைய ஊழியத்தில் கிட்டத்தட்ட 600 பேர்களுக்கு மேலே இந்த 30 ஆண்டுகளே நான் இந்த கரத்தினால ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன். இப்போ சொல்லுங்க, நான் கொள்ளக்காரனா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அவங்க பிள்ளைங்களை நீங்கள் அப்படி பார்க்கணும். எப்படி இன்றைக்கு அவன் இப்படி இருக்கிறானே, தண்டசோரா இருக்கிறானே, கீழ்ப்படியாதவனா இருக்கிறானே, அவனை பார்த்து ஒருபோது நீங்கள் வேண்டாத வார்த்தை பேசவே கூடாது. நீ உருப்படவே மாட்டேன்டா, எருமை மாடு, இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அவங்க இன்னைக்கு அப்படிதான் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை நாளைக்கு யாராய் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் இதயத்தில் நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு மரத்தை ஒரு விறகு வெட்டி ஒரு மரத்தை கண்டால் அவன் யோசிப்பான், இந்த மரத்தை வெட்டினால் எனக்கு தீ எரிப்பதற்கு நல்ல விறகு கிடைக்குமே என்று அவன் யோசிப்பான். ஆனால் ஒரு வீட்டை கட்டுகிற ஒரு ஆசாரியா, அவன் பேர் என்ன, ஆசாரியா, வீட்டை கட்டுகிற ஒரு ஆசாரி அந்த மரத்தை பார்த்தா அவன் யோசிப்பான், இந்த மரம் கிடைத்தால் நமக்கு நல்ல உருப்படிகளை உண்டாக்கலாமே என்று அவன் யோசிப்பான். ஆனா ஒரு சிற்பி அந்த மரத்தை கண்டால் அந்த மரத்திற்குள்ளே ஒளிந்திருக்கிற விலை உயர்ந்த சிற்பங்களை தான் அவன் கண்களை கொண்டு அவன் பார்ப்பான். மரத்தை அவன் பார்க்க மாட்டான், அந்த சிற்பத்தை தான் அவன் பார்ப்பான். அப்படி என்றால் அருமை தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க இங்கிருந்து போகும்போது யோசேப்புகளா பாருங்க. அல்லேலூயா. அவங்க ரூபன்களாகவே இருக்கலாம்,
தான்களாகவே இருக்கலாம், அவர்கள் சீமையோன் லேவிகளாகவே இருக்கலாம். ஆனா நீங்க இன்னைக்கு அவங்களை யோசேப்பேன்னு கூப்பிட ஆரம்பி, தானியேலேன்னு கூப்பிட ஆரம்பி. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அவர்களை எஸ்தேர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பி, இன்றைக்கு ரூத் அப்படின்னு கூப்பிட ஆரம்பி. இன்றைக்கு ஆமென் அவர்கள் தீனாள்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாயினாலே, நீங்கள் இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறீங்களோ, நீங்கள் வாயினாலே என்ன அறிக்கை இடுகிறீர்களோ, கர்த்தர் அவர்களை அதுவாய் மாற்றுவார். உன் சந்ததியின் மேல் விசுவாசத்தோடு போனோம் இன்னைக்கு. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கலாம். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நான் என் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பைபிள் காலேஜ் படிச்சு 3 மாசம் லீவ்ல ஊருக்கு போவேன். ஊருக்கு போகும்போது எங்க ஊருக்கு பக்கத்துல பெரிய வனம், காடு, யூக்காலிப்ஸ் மரம் நிறைய நிற்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த காம்பவுண்டு அதிர்த்திருப்பதற்காக பெரிய சிமெண்ட்ல பெரிய கல், இவ்வளோ ஹைட்ல கல் கட்டி வச்சிருப்பாங்க. நான் அந்த கல்லின் மேலே ஏறி நின்று அந்த யூக்காலிப்ஸ் மரங்களை பார்த்து நான் பிரசங்கம் பண்ணுவேன். அதுவும் அவ்வளவு சத்தமா, அவ்வளவு அபிஷேகத்துல நிரம்பி பிரசங்கம் பண்ண. எனக்கு முன்னால ஒரு 1000 பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சு கண்ணை மூடி அபிஷேகத்துல நிரம்பி, உண்மையே சொல்றேன், வியர்த்து விறுவிறுத்து நான் பிரசங்கம் பண்ண. யாராவது தெரியாம பார்த்தா இவனுக்கு அதை பைத்தியம் பிடிச்சு வச்சோ அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படிதான் என் பிரசங்க ஊழியத்தை நான் ஆரம்பிச்சேன். ஆனா அன்றைக்கு யூக்காலிப்ஸ் அன்றைக்கு நான் பார்த்த யூக்காலிப்ஸ் மரங்கள் எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு மனிதர்களா மாத்திட்டாரு. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யுங்க? உங்க பிள்ளைகளை பில்லி கிரகாம்களாய் பார்க்க ஆரம்பிங்க. நீங்க உங்க பிள்ளைகளை பேதுருக்களாய் பார்க்க ஆரம்பிங்க. நீங்க உங்க பிள்ளைகளை பவுல்களாய் பார்க்க ஆரம்பிங்க. கர்த்தர் அதை செய்வார். ஆனா நிறைய பேருக்கு செய்ய மாட்டார். நிறைய பேர் சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, விசுவாசம் இல்லை. அதனால தான் நமக்கு ஆண்டவர் அது செய்வதில்லை. நீங்கள் ஆமென். சங்கீதம் 20 ஒரு 2-3 வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் 20 அதனுடைய 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார், உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இன்னும் 21ஆம் சங்கீதம் 2ஆம் வசனமாமா, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளினார், அவருடைய விண்ணப்பத்தை தந்தருளினார். கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுவார். வாலிப பிள்ளைகளே, நீங்க நாளைக்கு யாரா மாறணும்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு விடாம நீங்க யாரா மாறணும்னு நீங்க தீர்மானிக்கணும். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகள் யாரா மாறணும்னு நீங்க தீர்மானிக்கணும். நீங்க யாரா மாறணும்னு நீங்க தீர்மானிக்கணும்னா நீங்க உலக பிரகாரமா சில காரியங்களை யோசிப்பீங்க. நான் சொல்றேன், அவர்கள் நாளைக்கு எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் விரும்புங்கள். உங்கள் கண்களை கொண்டு நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அந்நிய கண்களை கொண்டு அல்ல, உங்கள் கண்களை கொண்டு நீங்கள் அதை பார்ப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. தலைமுறைகளை நினைத்து நீ பயப்படாதே. கடன் தொல்லையை நினைத்து நீ பயப்படாதே. எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படாதே. உன் சந்ததியின் மேல ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, ஆமென், இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்று